இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டன் பார்க்கலாம், யூகே பார்க்கலாம். யூகேல இந்தியா மாதிரி பார்லிமெண்ட்டும் இருக்கு, சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியரி இருக்கு. ரெண்டு பேர்ல யாருக்கு அதிக பவர்னா பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் சுப்ரீம். ஸோ பார்லிமெண்ட் சுப்ரீம் என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட் ஒரு லா போட்டுச்சுன்னா அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன ரீசன்? பார்லிமெண்ட்ல யார் இருக்கா? நாம தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு போட்டு நமக்கு பிடிச்சாலும் என்ன பண்றோம்? பார்லிமெண்ட் அனுப்புறோம். இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா எம்பிஸும் யாரோட ஆளு? மக்களோட ஆளு. அப்போ மக்களோட பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்ல உட்காந்து ஒரு லா போட்டாங்கன்னா, லாவை டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி உருவாக்குறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்லிமெண்ட்டுக்கு சுப்ரீம் பவர் தரதுன்னு அர்த்தம், மக்களுக்கு ஃபுல் பவர் தரதுன்னு அர்த்தம். இது யாரோட ஐடியா? யூகே ஐடியா. ஸோ பார்லிமெண்ட்ரி சுப்ரமசி. ஸோ வாட் இஸ் தி மெயின் ஐடியா இல்ல பிலாசபி பிஹைண்ட் திஸ்? ஒரே விஷயம் தான். பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாரு? மக்கள் சூஸ் பண்ணாலும், மக்கள் சூஸ் பண்ணாலும் தனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. அதான் ஐடியா. பட் இந்த விஷயத்த இது அப்படியே என்ன பண்ண முடியாது? இந்தியாவில் அப்ளை பண்ண முடியாது. யோசிக்க முடியுதா? என்ன ரீசன்? இந்தியாவோட சொசைட்டி எப்படி இருக்கு? கேஸ்ட் பேஸ்ட் இருக்கு, ரிலிஜன் பேஸ்ட் இருக்கு, ஜெண்டர் பேஸ்ட் இருக்கு. யோசிக்க முடியுதா? முக்காவாசி மக்களுக்கு கேஸ்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேஸ்ட் கரெக்ட்னு யோசிப்பாங்க. ஹிந்து மெஜாரிட்டி மக்கள் அதிகமா இருப்பாங்க. மேல் டாமினேஷன் இருக்கலாம். அதெல்லாம் இந்தியா. அப்ப இந்த மாதிரி மிக்ஸ்டப்பா இருக்கிற சொசைட்டில மிக்ஸ்டப்னா புரியுதா? ரிலிஜன் மீன்ஸ் இருக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின்ஸ், புத்திஸ்ட். ஜெண்டர்னா மேலு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர். கேஸ்ட்னா ட்ரைபல்ஸ், மார்ஜினல் கேஸ்ட். லாங்குவேஜ்னா ஒரு 100 பேர் பேசுற லாங்குவேஜ் இருக்கு. மெஜாரிட்டி பேசுற ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் லாங்குவேஜ் இருக்கு. இவ்வளோ டைவர்சிட்டியா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஓட்டு போட்டு நம்ம பிடிச்சாலும் என்ன பண்றோம்? பார்லிமெண்ட் அனுப்புறோம். அப்ப பார்லிமெண்ட்ல இருக்கிற மக்களும் பார்க்க எப்படி இருப்பாங்க? அதே கேஸ்ட் பேஸ்ட் இருப்பாங்க, ஹிந்து மெஜாரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் மதிக்காத ஆட்கள் இருப்பாங்க. யோசிக்க முடியுதா? யூகே போனீங்கன்னா யூகே இருக்கிற முக்காவாசி மக்கள் ஒரே மாதிரி மக்கள். அப்ப அங்க ஒரு எம்பி இருக்காருன்னா ஆல்மோஸ்ட் யூகே மக்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கலாம். ஒரு லிங்க் பண்ண முடியுதுல? இந்தியன் சொசைட்டிக்குள்ளேயே நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குன்னா, கேஸ்ட் பேஸ் செப்பரேஷன் இருக்கு, ரிலிஜியஸ் பேஸ் செப்பரேஷன் இருக்கு, ஜெண்டர் வயலன்ஸ் இருக்கு. இவ்வளோ டைவர்சிட்டி ஆப்ரேஷன் இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து இந்த மக்கள், கேஸ்ட்டை விரும்புற மக்கள், ரிலிஜனை விரும்புற மக்கள், அவங்க ஒரு பார்லிமெண்ட்டை சூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா கரெக்டானு சொல்ல முடியாதுல்ல? யோசிக்க முடியுதா? ஈவன் நம்ம ஊர் பார்லிமெண்ட்லயும் நம்ம மக்கள் தான் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க யாரு? ரெப்ரஸன்டேட்டிவ் சொசைட்டி தானே. ஒருவேளை மக்கள் என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல? எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகே? எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சது யாரு? பிஜேபி. பிஜேபி ஐடியா என்ன? ஹிந்து மெஜாரிட்டி. எந்த லாங்குவேஜ்? ஹிந்தி லாங்குவேஜ். அப்ப பார்லிமெண்ட் முழுக்க யார் இருப்பா? ஹிந்து ரிலிஜனுக்கு மெஜாரிட்டியா இருக்கும், ஹிந்தி பேசுறவங்க அதிகமா இருப்பாங்க. அப்ப இந்த பார்லிமெண்ட் ஒரு லா உருவாக்குச்சுன்னா எல்லா மக்களுக்கும் லா இருக்குமா? மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்க்கு இந்த லா ஒர்க் அவுட் ஆகுமா? டிஃபரெண்ட் லாங்குவேஜ் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாதுல. இது யாரும் யோசிக்கிறா? இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை உருவாக்குன இந்தியாவோட லீடர்ஸ் அவங்க தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ரூல் பண்ணது யாரு? யூகே, பிரிட்டன் தான். அவங்க நம்ம கொண்டு வந்தது பார்லிமெண்ட் தான். பட் ஓகே, இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கட்டும். பட் பார்லிமெண்ட் செக் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கிடலாம். பார்லிமெண்ட் எப்படி இருக்கலாம்? எல்லா டைமும் எல்லா மக்களையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவலான லாவை உருவாக்கணும் அவசியம் கிடையாது. தப்பா கூட போகலாம். அப்ப மக்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ண எம்பிஸே அப்படி இருக்கலாம்னா எலெக்ஷன் கமிஷன், கலெக்டர், இல்லைன்னா உங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர், இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்ட், இல்ல போலீஸ் ஸ்டேஷன், இந்த எல்லா நிறுவனத்திலையும் இருக்கிற மக்கள் சரியா இருப்பாங்க சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரு ரூல்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லா மக்களுக்கும் அடிப்படையா சில உரிமைகள் உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யார் எந்த வேலை பண்ணாலும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், இல்ல கலெக்டரா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், நீங்க எந்த வேலை பண்ணாலும் அந்த அடிப்படை உரிமை மீறுதுன்னா நீங்க போட்டலாம், நீங்க பண்ண ஆக்ஷன் அது தப்புன்னு யார் சொல்லுவா? கான்ஸ்டியூஷன் சொல்லும். யார் வழியா சொல்லும்? கோர்ட் வழியா சொல்லும். நீங்க பண்ண முடியுதா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம விஷயம் தான் பண்றோம். அப்ப இந்தியாவில் பார்லிமெண்ட்டும் இருக்கு, கான்ஸ்டியூஷனும் இருக்கு. யாருக்கு அதிகமான பவர்? கான்ஸ்டியூஷன். என்ன ரீசன்? இந்தியா கண்ட்ரி டைவர்சிட்டி கண்ட்ரி, மிக்ஸ்டு பாப்புலேஷன். பார்லிமெண்டால எல்லா மக்களுக்கும் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு உமனை நீங்க ரேப் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் பனிஷ்மெண்ட் 7 years. மினிமம் பனிஷ்மெண்ட். ரேப் வேணாம், ஹராஸ்மெண்ட் வச்சுக்கலாம், ஹராஸ்மெண்ட். அதே நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஹராஸ் பண்ணீங்கன்னா, ஒரு லா கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் ஹராஸ் பண்ணீங்கன்னா 2 years தான் பனிஷ்மெண்ட். ஏன் கம்மியா இருக்கு? டிரான்ஸ்ஜெண்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ல கிடையாது. அப்ப இந்தியன் பார்லிமெண்ட் மக்கள் ஓட்டு போட்டு வந்திருந்தாலும் அந்த பிரதிநிதி எல்லாருக்குமான வாய்ஸா இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லா மக்களுக்குமான ஒரு வாய்ஸா ஒரு புக் ரெடி பண்ணிடலாம். தட் இஸ் கான்ஸ்டியூஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரூல் புக். அப்ப யார் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் கோர்ட் என்ன பண்ணும்? ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றாங்க, இந்த ஆக்ஷன் சரியா? கோர்ட் என்ன பண்ணும்? ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். எதை வச்சு? ரூல் புக் வச்சுக்கிட்டு. இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன் படி தப்பு. ஸோ நீங்க பண்ணது தப்பு. ஐடியா புரிஞ்சுல? இதுக்கு பேர் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் சூப்ரமசி. கரெக்டா? இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட் என்ன பண்ணுது? நமக்கான லா உருவாக்குது. அந்த லா தான் ஃபாலோ பண்றோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் லா போடும், நம்ம ஸ்டேட்டுக்கு சட்டமன்ற லா போடும். பட் அந்த லா எப்படி இருக்கலாம்? தப்பா இருக்க வாய்ப்பு உண்டு, ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கலாம். அந்த லா ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ரூல் புக் தேவை. அந்த ரூல் புக் தான் என்னது? கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்டா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணும்? லாவை கிரியேட் பண்ணும். அப்ப நீங்க உருவாக்குற லா கான்ஸ்டியூஷன் பேஸ் இருக்கா? யார் செக் பண்றா? ஜுடிஷியல் ரிவ்யூவா? அண்ட் மேபி சில பேருக்கு இது பிடிக்காது, சில பேர் யாரு? சில கவர்மெண்ட் பிடிக்காது. அதே எப்படி பார்லிமெண்ட் இருக்கிற ஆட்கள் நாங்க மக்கள் சேர்ந்து மக்கள் சூஸ் பண்ணுது. இந்த ரூல் புக்லாம் 1950s உருவாக்குற ரூல் புக். 2020 ஆயிடுச்சு. எல்லாம் பழசா இருக்கும். எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸே தூக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. எதுக்கு? கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டா யாருக்கு கெத்தாயிடுவாங்க? பார்லிமெண்ட் தான் கெத்து. பார்லிமெண்ட் தான் சூப்ரமசி. தனக்கு பிடிச்ச எந்த லா வேணா போடலாம். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்தியாவில் கான்ஸ்டியூஷனல் சூப்ரமசி இருக்கிற வரைக்கும் தான் எல்லா மக்களோட வாய்ஸும் கேட்கும், குறைஞ்சபட்சம் கேட்கும். இது யார் முடிவு பண்றா? கான்ஸ்டியூஷன் ரூல் புக்கை உருவாக்குன கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. கரெக்ட்? என்ன படிச்சிருக்கோம்?
எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ரிவிஷன் பண்றேன். அண்ட் மேபி சில பேருக்கு இப்படி யோசிக்கலாம், 1950s உருவாக்கின ஒரு ரூல் புக் வந்து 2025 எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சில பேர் யோசிக்கலாம். ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன் புக்ன்றது ஒரு கிளாசிக்ஸ், எல்லா ரூல்ஸ் இருக்காது, கிளாசிக் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும். அப்ப இந்த ஐடியா எப்படி இருக்கும், 2100 கூட அக்செப்ட் பண்ணலாம்ல. நாளைக்கே வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புளை கவர்மெண்ட் வேற மாதிரி பாக்குதுன்னா என்ன பண்ணலாம், கோர்ட்ல கேஸ் போட்டு ஆர்டிகல் 14 என்ன ஆகுது, வயலேட் ஆகுது, ஈக்குவாலிட்டியே பார்க்க மாட்டேங்குது, அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிடலாம், தப்பு சொல்லிடலாம். அப்ப கான்ஸ்டியூஷன் இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் எல்லாமே கிளாசிக் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, லிபர்ட்டிக்கு உரிமை இருக்கு. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்றாரு ஒரு ஆளை, இண்டிவிஜுவல், எந்த காரணம் சொல்லாம என்ன பண்ணலாம், ஏன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21, ஸோ அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ 1950 போட்ட பாயிண்ட்ஸ் என்ன ஆகுது, இப்போ யூஸ் ஆகுதுல. அன்னைக்கு கூட என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, காலத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம்னு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் பார்க்கறதுக்கு 1950s மாதிரி இருந்தாலும் இட் இஸ் ஏ லிவிங் டாக்குமெண்ட். இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஆன்சர் அதால் தர முடியுது. என்ன ரீசன், ஐடியாஸ் எல்லாம் கிளாசிக்கா இருக்கு. கிளாசிக் மீன்ஸ் பீப்பிள் பேஸ்ட் இருக்கு, மக்களோட ரைட்ஸ் ஸ்ட்ராங்கா பாதுகாக்குது, அதனால அல்டிமேட். ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம யூகே ஃபாலோ பண்ணாம என்னதான் பார்லிமெண்ட் லா போட்டிருந்தாலும் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், அதை ரிவ்யூ பண்ணும். கரெக்டா, இப்போ ஆர்டிகல் போகலாம், இது பேசிக்ஸ். இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். அப்போ இது வரைக்கும் பேசினதை இப்படி சொல்லாம பாருங்க, இந்தியன் பார்லிமெண்ட் போடுற லாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். எங்க கோர்ட்ல என்னன்னு சொல்லி அந்த லாவில் தப்பு இருக்குன்னு சொல்லலாம். எதை பேஸ் பண்ணி, கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி. கரெக்டா. பட் இப்போ என்ன கண்டெக்ஸ்ட்னா, இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்ட் எந்த லா போட்டாலும் அந்த எல்லா லாயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கோர்ட்ல கேஸ் கொடுத்துறோம். லிங்க் பண்ண முடியுதா, பார்லிமெண்ட் ஒரு லா தப்பா போட்டுச்சுன்னா கேஸ் போடுறது ஓகே. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, எல்லா லாஸுமே கேஸ் போடுறோம்னா என்ன ரீசனா இருக்கும், ஒரு 3 ரீசன் வச்சுக்கலாம். என்ன பாயிண்ட் புரியுதுல, இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்ட் போடுற எல்லா லாஸையும் என்ன பண்ணிடுறோம், எடுத்துட்டு போயிட்டு இல்ல தப்பா இருக்கு என்ன பண்ணிடுறோம், கேஸ் கொடுத்துறோம். ஏன் கொடுக்குறோம், ஒரு 3 ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து உண்மையாவே கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வர எந்த லாவுமே என்ன கிடையாது, கான்ஸ்டியூஷனுக்கு சரியா இருக்கா, கான்ஸ்டிடியூஷனுக்கு சரியா இருக்கான்னு அனலைஸ் பண்ணாமலே இருந்துடுறாங்க. அப்ப எல்லா லாவும் என்ன ஆகுதுன்னா, இன்டெரக்டா கான்ஸ்டியூஷன்ல போட்டுருக்கிற மக்களோட ரைட்ஸ் என்ன பண்ணுது, வயலேட் பண்ணுது. வேற வழியே கிடையாது, ரைட்ஸை வயலேட் பண்ணிச்சுன்னா கேஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது, போட்டு பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, ஒரு ஆளுங்கட்சி ஒரு லா உருவாக்குது, எதிர்கட்சி என்ன பண்ணும், வேணும்னே இந்த லாவை தப்புன்னு சொல்லி அதுவே கேஸ் போடும், அது நடக்கலாம். ஸோ பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவும் எந்த லாவும் வரவிடாம ஒரு கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணலாம். மூணாவது முக்கியமான ரீசன், இந்த லா உருவாக்குறாங்களே, டிராஃப்ட் பண்ணுவாங்களே, அந்த ப்ரொசீஜரே தப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லால ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா வந்திருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு லால இருக்க பாயிண்ட்டும் புதுசா கொண்டு வந்த ஆக்ட்ல இருக்க பாயிண்ட்டும் கான்ஃபிளிக்ட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவேன், இல்ல இந்த புது ஆக்ட் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்த ஆக்ட்ல ஆப்போசிட்டா இருக்கு, எது கரெக்ட், கேஸ் போட்டுடலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த பொலிட்டிக்கல் ரீசன் விட்டுருக்கு, மிச்சம் ரீசன் இருக்குல்ல. கவர்மெண்ட் தான் ஒரு லா இனிஷியேட் பண்றாங்க, பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. பட் கொண்டு வர எந்த லாவுமே கான்ஸ்டிடியூஷனல் ஸ்க்ரூட்டனி பண்றது இல்ல, கான்ஸ்டியூஷனுக்கு அது ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றது கிடையாது. ரெண்டாவது, டிராஃப்டிங் சரியா இருக்கா, மற்ற லா கூட ஆப்போசிட்டா இருக்கான்னு செக் பண்ண கிடையாது. வாட் இஸ் கன்க்ளூஷன், இப்போ முக்காவாசி லாஸ் வந்து கோர்ட்ல இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர். அதாவது கவர்மெண்ட் இந்த லா உருவாக்குற ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, ஃபெயிலியர் தான் மெயின் ரீசன். மீனிங் புரிச்சா, அதாவது அந்த சட்டத்தில் இருக்கிற லைன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப வேகா இருக்கும், ஒவ்வொரு ரூல்ஸும் ஆப்போசிட்டா இருக்கும், கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். பட் இந்த ஆக்ட் கொண்டு வந்தா எக்கனாமி டெவலப் ஆகலாம், டெவலப்மெண்ட் அதிகமாகலாம், அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் இருந்தும் இந்த டிராஃப்டிங் ஃபெயிலியர்னால நிறைய ஆக்ஷன் ஆகுது, பெண்டிங்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த டிராஃப்டிங்கை சரியா பண்றதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் மேனுவல். அதுல சாப்டர் 9ல தெளிவா கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, என்ன பண்ணுவாரு, ஒரு பாலிசி ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணிட்டு அந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும், கன்சல்டேஷன் மீட்டிங் வைக்கணும். யார்கிட்ட கன்சல்டேஷன், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, சிட்டிசன்ஸ் கிட்ட. இந்த ஆக்ட் யாரை அஃபெக்ட் பண்ணுதோ அந்த மக்கள் கிட்ட எல்லா கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்டை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ரி ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி மட்டும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டை அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு கிளாஸும் கரெக்டாக செக் பண்ணும். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க வரும், பார்லிமெண்ட்ல எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் வரும். அங்க எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒவ்வொரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு ரூல்ஸுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அஃபெக்ட் பண்ணுதா அங்கேயே செக் பண்ணுவாங்க. யோசிக்க முடியல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு மினிஸ்டர் ஒரு ஆக்ட் ரெடி பண்றாரு, அதை அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், கேபினெட் ஓகே சொல்லும், கன்சல்டேஷன் வாங்கும், அப்புறம் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது, கமிட்டி சரி பண்ணுது, அப்புறம் டிஸ்கஷன் வருது. டிஸ்கஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரீடிங், செகண்ட் லெவல் ஆஃப் ரீடிங், தேர்ட் ரீடிங், இவ்வளவு முடிச்சுட்டு தான் ஆக்டா மாறும். பட் இப்போ எப்படி இருக்கு, எப்போ சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், எதை பத்தி பேச போறோம், நோட்டீஸ் கிடையாது, கமிட்டிக்கு அனுப்புறதே கிடையாது, பைபாஸ் பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூல்ஸா செக் பண்ணாம அந்த ஹோல் என்ன பண்ணுவாங்க, எஸ் நோ சொல்லுவாங்க. அப்ப ஸ்க்ரூட்டனி பண்ணாமலே எம்பிஸ் டிஸ்கஸ் பண்ணாமலே என்ன பண்ணிடுறாங்க, ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த லா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேஸ் போட்டுரும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தோம்ல. டிரான்ஸ்ஜெண்டர் செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் 2 years தான் பனிஷ்மெண்ட். அப்ப இன்இக்வாலிட்டி இருக்குல்ல ஆக்ட்ல. பட் இப்படி யோசிங்களேன், உண்மையாவே பார்லிமெண்ட்ல எம்பிஸ்க்கு தெரியாதா, ஒரு உமனை அபியூஸ் பண்ணும்போது 7 years, டிரான்ஸ்ஜெண்டர்னா 2 years தப்பா இருக்குன்னு தெரியாதா, நமக்கே தெரியல. பட் அவங்களுக்கு தெரியும். பட் ரீசன் என்னன்னா, அந்த லா உருவாக்குறாங்களே, இந்த லாவோட லாங்குவேஜ் சம்டைம்ஸ் பார்க்க டென்ஸ்டா இருக்கும். எம்பிஸ் யாரு, காமன் பர்சன் தானே, ஒரு நார்மலா ஒன்று படிச்சுட்டு வந்து லீடரா மாறும். அவங்களுக்கு லீகல் லாங்குவேஜ்ல தெரியாது. சம்டைம்ஸ் அது ஒரு காரணமா இருக்கும். லாவை உருவாக்கும் போது அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
லீகல் லாங்குவேஜ் எழுதுனால ஒரு சாமான் லீடருக்கு நாங்கள் அது புரியாது. ஆனா என்ன பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், பார்லிமெண்ட்ல எம்பிஸ் ஹெல்ப் பண்றதுக்கு லீகல் கைடன்ஸ் தரலாம், சப்போர்ட் பண்ணலாம். பார்லிமெண்ட்ல எம்பிஸ் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும், லீகல் கைடன்ஸ் இருக்கணும். லீகல் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ரைட்ஸ் வயலேட் ஆகிற ஆக்ட் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் அங்கே என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு யார் இருக்கா, அட்டார்னி ஜெனரல், அதாவது இந்தியாவுக்கே ஒரு லாயர் மாதிரி அட்டார்னி ஜெனரல். அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. பார்லிமெண்ட்ல எந்த லா டிஸ்கஸ் பண்ணாலும் அவர் என்ன பண்ணலாம், வந்து அப்சர்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஒரு லா டிஸ்கஸ் பண்ணும்போது வரதே கிடையாது, யூஸ் பண்ண கிடையாது. அட்டார்னி ஜெனரல் பயன்படுத்தி ஒரு முக்கியமான லா டிஸ்கஸ் பண்ணும்போது அவரை பார்ட்டிசிபேட் வைக்கலாம், ஆர்டிகல் 88 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பட் திஸ் பவர் இஸ் ரேர்லி யூஸ்ட். அப்ப இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்டோட லா மேக்கிங் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். எல்லா லாவையும் நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டே இருக்கோம்னா பார்லிமெண்ட் மேல ட்ரஸ்ட் ஆயிடும், குறைஞ்சிடும்ல, மக்களுக்கு வீக் ஆயிடும்ல. ஸோ எல்லா டைமும் பார்லிமெண்ட் ஒரு லாவை கிரியேட் பண்ணுது, லாவில் நிறைய தப்பு இருக்குன்னா பார்லிமெண்ட் மக்கள் எப்படி பார்ப்பாங்க, வீக்கா பார்ப்பாங்கல்ல. பார்லிமெண்ட் அத்தாரிட்டி ஆயிடும், வீக் ஆயிடும். இப்போ யாருக்கு படுன்னு, கோர்ட்டு தான் படுது. அப்போ ஒரு லா வந்ததுக்கு அப்புறம் அதை கோர்ட் வித் கான்ஸ்டியூஷன் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்து கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சிருக்கணும். ஸோ அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல், பிஃபோர் லெஜிஸ்லேஷன் பிகம்ஸ் லிட்டிகேஷன். ஸோ ஃப்ரீ டைம்ல August 26 பேப்பரை பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் விடுங்க.